Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இதோட மாடல் கொஷின் பேப்பர். இது வந்து லாஸ்ட் இயர் 2025ல் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது ஒரிஜினலாக இதை மட்டும் படித்தா போதுமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிஃபோராகவே நான் சொல்லிடுறேன், எந்த ஒரு கொஷின் பேப்பருமே மாடல் கொஷின் பேப்பராக ட்ரீட் பண்ணுங்கள். நம்ம கையில் எக்ஸாமினேஷன் முன்னாடி கிடைக்கிற வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர் நமக்கு இதுதான் வரும் அப்படின்றத 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அதனால் எந்த கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தப்பு இல்லை. ஸோ அதை வந்து எல்லாம் தெரியாத கொஷின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்பிட்டு போக வேண்டாம். எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலுமே ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் இது. ஓவரால் 50 மார்க்ஸ், இதில் 7 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்ஸ், ஓகேங்களா? 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தரோவாக பாருங்கள். அதாவது வரலாறு, புவியியல், அடுத்து பொருளியல், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், ஓகேங்களா? அந்த 1 மார்க்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நமக்கு 2 மார்க்ஸ்லேயும் சில டைம் வந்து 1 மார்க் கேட்குறாங்க, 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 7 மதிப்பெண்ணா 7 out of 7 எடுக்கிற அளவுக்கு தரோவாக இருங்க. அடுத்து ஏதேனும் 5க்கு பதிலளி, 2 மார்க் கொஷின்ஸா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சாரி, உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் மிட்டம்க்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஆனுவலுக்கு நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓவரால் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு எந்த லெசன் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளோட சேனலை வந்து ஃபர்தராக கொண்டு போக முடியும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. 15 கொஷின்ஸ், ஓகேங்களா? 2 மார்க் கொஷின்ஸா. அடுத்தது ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5க்கு விடையளி, 5 மார்க் கொஷின்ஸா. இதில் ஃபஸ்ட்டு 16th கொஷினே பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுதான் நான் சொன்னேன், 1 மார்க் கொஷின் படிச்சிங்கன்னா அது வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க, சில நேரத்தில் 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறில் இதெல்லாம் 1 மார்க்கை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரலாறில் இருக்கக்கூடிய காலக்கோடு, ஓகேங்களா, அதை முடிச்சிருங்க. அடுத்தது வரைபடம், மேப் ஒர்க், அதை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு புவியியலில் இருக்கக்கூடிய அதாவது வேறுபடுத்துக, காரணம் கூறுக இருக்கு இல்லையா, அதிலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மதிப்பெண் கொஷின் வரும், ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து 50 மார்க்ஸ்ன்றதுனால இதில் நமக்கு கேட்கல. அப்படி இல்லைனா வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்கல. பட் நீங்கள் வந்து ஆனுவலுக்கு அது கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். அதனால் அதை தரோவாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. காலக்கோடு, அடுத்து வரைபடமும், அதாவது வரலாறில், புவியியலில், இதில் 2ல் இருக்கக்கூடிய வரைபடம், நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக, காரணம் கூறுக, இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அழகாக 4 5 மார்க்ஸ் கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். புவியியலில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாவை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த கொஷின் முடிஞ்சதா? கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். 8 மதிப்பெண். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து நம்ம மேப்பில் மார்க் பண்ணோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனுவல் எக்ஸாமினேஷன் முழு ஆண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.